வித்தியாசமான படம்ன்றதுல எப்பவுமே மலையாள இண்டஸ்ட்ரி அடிச்சுக்க முடியாது. அதுலயும் த்ரில்லர் படம் அப்டின்னா சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான த்ரில்லர் மூவி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு டாக் பிரீட் எந்த அளவுக்கு ஓனருக்கு விசுவாசமும், பாதுகாப்பாவும் இருக்குங்கிறத ஒரு சஸ்பென்ஸோட சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு டாக் லவ்வரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படம் பாருங்க. சூப்பரா இருக்கும். படத்தோட பேரு எக்கோவா ஈகோவான்னு தெரியல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அதையும் ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு ஹோட்டல தான் காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் பீடி குடிச்சிட்டு நிக்கிற மாரி காட்டுறாங்க. நமக்கு அவரோட மூஞ்ச காட்டல. இப்போ ஹோட்டலுக்கு வெளிய ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து டிரைவர் இறங்கி வந்து, "ரிசப்ஷன்ல மோகன் இருக்காரா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா அவரும் இருக்காரு. ரூம் நம்பர் 201ல இருக்குன்னு" சொல்லவும், இவரும் உடனே அந்த ரூமுக்கு போய் கதவ தட்டுறாரு. கதவ தட்டவும் ஒருத்தர் கதவ தொறப்பாரு. அவரு தான் நம்ம மோகன் போல. ரூம்குள்ள போன நம்ம டிரைவர் அந்த ரூம்குள்ள நெறைய டாக் சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன சார் டாக்னா ரொம்ப பிடிக்குமோ?" அப்படிங்க. மோகனும், "ஆமா, ஆமா என் ஃப்ரெண்டுட்ட இருந்து தான் அந்த பழக்கம் வந்துச்சுன்னு" சொல்ல, "அப்படியா சார்? எனக்கு நாயினாலே கொரியச்சன் தான் ஞாபகம் வராரு" அப்படிங்கவும், மோகனும், "ஆமா கொரியச்சன் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு" சொன்னதும், "சரியா போச்சு போங்க. ஆனா நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. வாங்க போவோம்" அப்படின்ட்டு அங்க இருக்கிற அவரோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுக்கவும், அங்க கூண்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு தெரியாம நம்ம ஆள் பயந்து விழுந்துர்றாரு. "நீங்க மத்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கங்க. நான் அந்த கூண்ட மட்டும் நான் தூக்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மோகன் தூக்கிட்டு அப்படியே 2 பேருமே கிளம்பி வெளிய ஹோட்டல விட்டு வெளிய வர்றாங்க. அப்புறம் ஜீப்ல ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த கூண்டுலேருந்து சத்தம் வருது. சத்தம் வந்தோனே நம்ம டிரைவர் பயந்து போய் பார்க்குறாரு. உடனே மோகன் வந்து, "இல்ல பயப்படாதீங்க. அது ஒரு லேடி டாக் தான். இந்த காட்டுக்குள்ள என் ஃப்ரெண்ட் கொரியச்சன் கொண்டு வந்த ஒரு மலேசியன் டாக் ப்ரீட் இருக்கு. இந்த டாக் ப்ரீட் வந்து வேற எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயுமே கலப்படமாயிருச்சு. எனக்கு இப்ப அந்த டாக் ப்ரீட் வேணும். அதுக்காண்டி தான் இந்த லேடி டாக்க கொண்டு வந்திருக்கேன். அதுலேருந்து ப்ரீட் எடுக்கிறதுக்காக" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே போறாரு. கொஞ்சம் தூரம் போனதுமே ஜீப்ப நிப்பாட்டிட்டு, "இதுக்கு மேல போ முடியாது சார். இதுக்கு மேல நடந்து தான் போகணும். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம கொரியச்சனோடது" அப்படின்னு சொல்லவும், "இல்ல அந்த லேண்டுக்குள்ள நம்ம போ வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொண்டு வந்த நாய வந்து தொறந்து விடுறாரு. நாயா, நரியாங்கிற அளவுக்கு அது சூப்பரா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் அந்த நாய ப்ரீட் பண்றதுக்காண்டி ஒரு பெரிய செயின் போட்டு கட்டி போடுறாரு. அந்த நாயும் அப்படியே ஓடி வந்து அந்த பாறை மேல நின்னு அப்படி பாக்கு. அங்கருந்து கட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஜீப் வந்து நிக்கும். அந்த ஜீப் யாரோடதுன்னு பார்த்தோம்னா, அதுவும் வந்து முன்னாடி ஒரு டிரைவர் காமிச்சாங்க இல்லையா? அதே டிரைவர் தான் வந்திருக்காரு. இந்த தடவ வந்து ஒரு டாக்டர கூட்டு வந்திருக்காரு. அந்த டாக்டர் கூடவே ஒரு பையன் வரான் இல்லையா? அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதுக்கு மேல தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அந்த பாட்டிய பார்க்கறதுக்காக தான் இப்ப அந்த டாக்டர் வந்திருக்காரு. அந்த பாட்டி இருக்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் நடந்து தான் போணும். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே நெறைய நாய்கள காட்டுறாங்க. அதான் அந்த மலேசியன் டாக் ப்ரீடுன்னு நெனைக்கிறேன். சரின்னு டாக்டரும் உள்ள போயிட்டு இந்த பாட்டிக்கு ஊசியெல்லாம் போட்டுட்டு அப்படி சொல்லி டாக்டர் கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து டாக்டருக்கு பீஸ் குடுக்கணும் இல்லையா? பீஸ் குடுக்காரு. ஜீப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல சார். ஜீப்புக்கு நான் ஃபர்ஸ்ட்டே பேசி குடுத்து தான் கூட்டு வந்திருக்கேன். குடுக்காம இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லவே நம்ம டாக்டருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியே அந்த பயத்தோடயே ஜீப்ல ஏறி போறாரு. போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஜீப் டிரைவரு அவரோட வாக்கி டாக்கி எடுத்து, "நான் 7:15க்குலாம் இங்கேருந்து கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்சம் நம்ம டாக்டருக்கு பயம் வருது. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 8 மணிக்குள்ள நம்ம கீழ போல அப்படின்னா, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அதுக்காண்டி தான் நான் தகவல் குடுக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே நம்ம டாக்டரும் பயத்தோடயே இருக்காரு. அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கொரியச்சனுக்கு நெறைய மனைவிகள் இருக்கிறதாவும், இது மலேசியாவுல இருந்து கூட்டு வந்த ஒரு மனைவிங்கிற மாரி சொல்றாரு. அந்த பாட்டிக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியுங்கிற மாரி டாக்டர்ட்ட சொல்றாரு. உடனே அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ பாட்டிக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு மேல போய் படுக்க போறாரு. அதாவது வீட்டோட மாடியில ஒரு பழைய காலத்து வீடு. மேல ஒரு பெரிய ஓட்ட இருக்கு. அந்த ஓட்ட வழியா தான் பாட்டிட்டயே பேசுறாரு. அந்த அளவுக்கு பழைய வீடு. "பாட்டி உனக்கு எதுவும் உயிர் வந்துச்சுன்னா என்ன எழுப்பு" அப்படின்னு சொல்லவும், பாட்டியும், "இல்லடா அதெல்லாம் எனக்கு போக தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் வயசாகல. நான் என்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், நம்மாளும் கொஞ்சம் பேப்பர் எடுத்து ஏதோ எழுதுறாப்புல. கதை எழுதுவாருன்னு நெனைக்கேன். ஆனா அது அந்த காலம், பழைய காலம் இல்லையா? அப்போ வந்து கதை தான் எழுதுவாங்க. இந்த மாரி Instagram, Twitterலாம் இருந்திருக்காது. அதனால அவரு ஏதோ கதை எழுதி அப்புறம் மறுநாள் காலையில விடியுது. விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ அந்த மலைக்கு கீழ இருக்க ஒரு கடையில போய் ஒரு மேக்ஸின தேடுறாரு. "இல்லடா அந்த மேக்ஸின் கம்மியா தான் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே அடியும் புடியுமா வித்துட்டு" அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லவும், "அந்த அளவுக்கு காஜியா இருக்காங்க நம்ம பசங்கலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே, "நீயும் அதுக்காக தானே தேடுற" அப்படின்னு சொல்லவும், அப்படியே சிரிச்சுட்டே அந்த பாட்டியோட பையன் கிடையாது இவரு. அந்த பாட்டிய பார்க்கறதுக்காக அவங்க பையங்க வந்து சம்பளம் குடுத்து இவன வேலைக்கு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க போடுற அந்த பணத்த வாங்குறதுக்காக ஒரு போஸ்ட் ஆஃபிஸ்ல போய் மணி ஆர்டர் மூலியமா வாங்கிட்டு, அவர் எழுதிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த பேப்பரையுமே குடுத்து, "இத கையெழுத்து மட்டும் போட்டு இத நீயே போஸ்ட் பண்ணிரு" அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, போஸ்ட் ஆஃபிஸ்லேருந்து நம்ம ஹீரோ வெளிய போகும்போது, அங்க 2 பேரும் கார்ல வந்து நம்ம ஹீரோவ மறிச்சு கார்ல ஏற சொல்றாங்க. ஒருத்தர் வந்து போலீஸு, இன்னொருத்தர் வந்து நேவில உள்ளவரு. உடனே நம்ம ஹீரோவும், "இல்ல நான் பாட்டிய பார்க்க போணும். ஏற மாட்டேன்" அப்படிங்கவும், "ஏர்றா" அப்படின்னு சொல்லி மிரட்டி ஏற வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஏறி அந்த கார் அப்படி மூவ் ஆகவுமே, அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒயர்மேன் வந்து ஒரு பல்ப தூக்கி கொஞ்சம் தூரத்துல போட்டு உடைக்கிறாரு. உடைச்சோனே ஒருத்தர் கொட புடிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏதோ அந்த லைன்மேன் வந்து ஒரு சிக்னல் குடுத்த மாரி தெரியுது. சிக்னல் கிடைச்சதும் அவரும் காட்டுக்குள்ள போறாரு. பாட்டிய பார்க்க போவாருன்னு நெனைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ 2 பேர் கூட்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுமே கொரியச்சன பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கொரியச்சனம் தான்
எல்லா தலைப்பு நியூஸ்லயும் வந்துட்டு இருந்தாரு இப்போ. ஆனா இப்ப யாரும் அவரை பத்தி தேடல. எல்லாம் மறந்து போச்சு. இந்த ஊர்க்காரங்க மட்டும் தான் கொரியேஷன் கொரியேஷன் சொல்றாங்க. இடையில கூட சில நக்சலைட்டுகள் அவரை தேடி வந்ததாகவும் நிறைய அவருக்கு சொத்து பத்து இருக்கு இல்லையா, அதனால அவங்க தேடி வந்திருக்கலாம் அந்த மாதிரி சொல்றோமோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு கொரியேஷனை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் தெரியாது, தெரிஞ்சா சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது, போலீஸ் தான் அவரை கண்டுபிடிச்சு கொடுத்தா தக்க சன்மானம் தர்றதா அறிவிச்சிருக்காங்க, அதனால நான் போலீஸ்ல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்மளும் கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போலீஸ்ல சொல்லு, சொல்லக்கு முன்னாடி என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லு, அப்படின்னா உனக்கு 2 பக்கமும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு அடுத்து அங்க ஹீரோவை காட்டும்போது வலுக்கட்டாயமா பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம பாட்டிக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு உள்ள கதையை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிரைவர்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். கொரியேஷனை பத்தி 2 பேரும் விசாரிக்க வந்தாங்க. ஒருத்தர் நேவி, இன்னொருத்தர் போலீஸ் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதனால நம்ம டிரைவர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு மோகன் ஒருத்தர் வந்தாரு. அவரும் கொரியேஷன தேடி தான் வந்தாரு. இப்படி பல பேர் தேடுற இந்த கொரியேஷன் எங்க இருக்காரோ, என்ன செய்றாரோ, நீயும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து 2 பேரும் கிளம்பும்போது, எதுத்தால அந்த ஒயர்மேன் வந்து போற மாரி காட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த வண்டியில போகும்போது ஒரு பல்ப் விழுந்து உடைஞ்சிருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம டிரைவர்ட்ட சொல்றான். சொல்லவும் அவரும் ஏதாவது தற்செயலா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், தற்செயலா விழுந்தா கீழலாம் விழணும். எப்படி 10 அடி தூரம் தள்ளி போய் விழும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்மாலும் உன்னை ஜாக்கிரதையா இருன்னு சொன்னா, அதான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. கடையிலேருந்து காய்கறி தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு பாட்டி வீட்டுக்கு வரும்போது, வழியில உச்சா வந்திருக்கும் போல. உச்சாவரத்துன்ட்டு இருக்கலான்னு பார்த்தா, அங்க ஒருத்தர் கொடையோட நடந்து போறாரு. சரி இருந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்தா, அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காரு. ஐயோ சார் நின்னுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஓடிடுறான். நம்மளுக்கு பயந்தாங்களா, மலேசியா பாட்டி தான் போட்டு போறான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளு பதறி அடிச்சு ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் சத்தம் குடுக்குறான். இல்ல. வெளிய போய் சத்தம் குடுக்குறான். அங்கேயும் பாட்டிய காணோம். என்னடா ஆச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது, அங்க ஒரு 4 குட்டி போட்டிருக்கு நாயி. அத பார்த்துட்டு நிக்கி பாட்டி. உடனே பாட்டி ஏன்டா அப்படி மூச்சரைக்க ஓடி வர அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்ல பாட்டி ஒருத்தனை பார்த்தேன். அவன் உன்ன தான் போட்டு போறானோ அப்படின்னு நினைச்சு நான் பயந்து வந்தேன் அப்படிங்கவும், என்ன யார்றா போட போறா? சரி நீ அவன் மூஞ்ச பார்த்தியா அப்படிங்கவும், இல்ல மூஞ்ச பார்க்கல பாட்டி. இங்க நேவிக்காரரும், இந்த போலீஸ்காரரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு சார் கொரியேஷன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், உனக்கு நான் எதுக்கு கொரியேஷன தேடுறேங்கிற காரணம் தேவையில்ல. நீ இருக்கேன்னு சொல்லி நான் இங்க வரல. நீ இல்லன்னா இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி சார் நீங்க எதுக்கு தேடுறீங்கன்னு எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்குமே கொரியேஷன் தேவை. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு சொல்றாரு. அந்த காலத்துல நாய ட்ரெயின் பண்றதுல கொரியேஷன் பெஸ்ட்டு. அந்த டைம்ல ஒரு சில நக்சலைட் வந்து போலீஸ் கேம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ் கேம்ப்ல இருந்த ஒரு போலீஸ்காரரும் நம்ம கொரியேஷன் ஃப்ரெண்டு. ஸோ அதனால அந்த போலீஸ்காரரும், இந்த கொரியேஷன், இந்த நாய் 3மே வந்து ஒரு கைதிய பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப அந்த நாய் வந்து அந்த கைதிய கடிச்சு கொதறிட்டு, அந்த நாய் வந்து கொரியேஷன் சொல்லி தான் அந்த கைதிய கடிச்சுச்சா, இல்ல அவரோட கண்ட்ரோல் இல்லாம கடிச்சுச்சான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமா கடிச்சிருச்சுங்கிற மாரி சொல்றாரு. இந்த பயங்கரமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மாள் நேவிக்காரர் வந்து ஒரு பயங்கரமா ஒண்ணு சொல்றாரு. கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஐய்யய்யோ! ஃபுல்லாவே இறக்கமில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் பயப்படுறாரு. ஆனா நம்ம ஆளு நேவிக்காரர் துளி கூட பயமே இல்ல. பயமே இல்லாம கார ஓட்டிட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பேக் எடுத்து அவர் கையில குடுத்து, "மூஞ்சுக்கு நேரா வச்சுக்க, கண்ணாடிலாம் தெறிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல முட்டி நம்ம ஆளு கார நிப்பாட்டிறாரு. ஒரு வழியா கார நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினதுமே இறங்கி நம்ம ஆளு சிரிக்கிறாரு. "ஏய் கொரியச்சா நீங்க தான் இருக்க. உன்ன பிடிக்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்திட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஓட்ட பிரிச்சு மேல ஏறி தம்மு போட்டு, அப்படியே கீழ இறங்கும்போது பாட்டி லைட் வச்சுட்டு இப்படி பேய் மாரி நிக்குது. "ஐயய்யோ! பாட்டி இப்படிலாம் பண்ணாத பயமா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம பாட்டி வந்து அப்படியே நெனச்சு பார்க்குறாங்க பழச. அப்படியே நம்ம பாட்டியோட பழைய ஃபோட்டோ ஒண்ண காட்டுறாங்க. அப்ப பாட்டிக்கும் அது பழைய நெனப்பு ஒண்ணு வருதுன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபோட்டோ கூட கொரியச்சன் தான் எடுத்திருப்பாரு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்து மேல நின்னு தேன் எடுத்துட்டு இருக்கான். தேன் எடுத்துட்டு இருக்கும் மறுபடியும் இந்த ஜீப் வந்து நிக்குது. இப்ப யார் வரான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் ஜம்முன்னு வந்து இறங்குறாரு. அதனால டிரைவர்ட்ட யார் அப்படின்னு கேட்கவும், "ஏய் அவர தெரியாதா? அவரு தான் உன்னோட ஓனரு. உனக்கு காசு மட்டும் வாங்குறல்ல, அப்புறம் ஓனர் தெரியாதா?" அப்படின்னு சொல்லவும், நம்மாளும் ஐய்யய்யோ! ஓனரா? அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடுறான். வீட்டுக்குள்ள போய் நிக்கிறான். நின்னுட்டு அவர பார்த்தோனே, "சார் நான் தான்" அப்படின்னு சொல்லி அவனோட பேர சொல்றான். வெளிய போய் நின்னு, "கொஞ்சம் நான் பாட்டிட்ட பேச வேண்டியிருக்கு" அப்படின்னு சொல்லவும், பாட்டி, "இல்ல அவன் இங்க தான் நிப்பான். நீ சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியோட பையனும், "அப்பா காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது. இதுவரைக்கும் அப்பா உயிரோட இருப்பாருங்கிற நம்பிக்கை இல்ல. ஸோ அதனால அந்த சொத்தெல்லாம் வித்துருமா" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இல்ல இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. அது ஒண்ணும் அப்பா பேர்ல இல்ல. அதனால நான் விக்க மாட்டேன். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இல்லம்மா, பாட்டியம்மா என் கூட என் பொண்டாட்டி கூட இருக்கனால தனியா ஒரு வீடு எடுத்து தர்றேன். எங்க ஜம்முன்னு இருக்கலாம்ல. நீ கொஞ்சம் சொல்லி புரிய வை" அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசும் குடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்பவும் நம்ம ஆளு மேல வந்துட்டு வத்தலோ என்னமோ காய போட்டுருக்காங்க. அத எடுத்துக்கிட்டே பாட்டிட்ட, "ஏன் பாட்டி இப்படி இந்த நாய்கள் கூடயே இருக்க? நீ போய் தனியா இருக்கலாம்ல." அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க ஒரு நாய்க்குட்டி கேட்குறாங்க, "பாட்டி குடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அதெல்லாம் குடுக்கக்கூடாது." "எதுக்கு குடுக்கக்கூடாது?" அப்படிங்கவும், குடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வளர்ப்பாங்க. அப்படி இல்லன்னா கட்டி போட்டு வளர்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல இது சுதந்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சொல்றாங்க. இது அந்த பையனுக்கும் சொல்ற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் பாட்டியம்மாக்கு தனியா வீடு எடுத்து குடுக்கேன், தங்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார்ல. ஓ! அதுவும் இதுவும் ஒண்ணுங்கிற மாரி இந்த பாட்டியம்மா பேசிட்டு இருக்கு. சரி என் பையன் எதுவும் உனக்கு பணம் குடுத்தானா அப்படிங்கவும், நம்ம ஆளு இல்லங்கான். "இல்ல குடுத்துருப்பான். நீ சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், அவனும் பணத்த எடுத்து காட்டுறான். உடனே அவனும் அவன் அப்பாவே மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கி, அந்த ஃபிளாஷ்பேக்கோட ஸ்டார்ட்டிங்லயே மலேசியாவ தான் காட்டுறாங்க. மலேசியாவுல காட்டு பகுதியில தான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
அந்த காட்டுக்குள்ள நல்ல ட்ரெயின் பண்ண நாய்கள்லாம் காட்டுறாங்க. ஒரு நாய் மரக்கிளைய பிடிச்சு இழுக்கவும், இன்னொரு நாய் போய் பழத்த பறிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட குடுக்கு. உடனே அங்க யாரோ வர்ற மாரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது நம்ம வீட்டுக்காரர் தான் வராருன்னு சொல்லிட்டு, உடனே தன்னை அழகுபடுத்திட்டு வெளிய வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் மலேசியாக்காரர் ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப வயசானவர் மாரி இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்காரரு. அவரு கூட 2 இந்தியருமே வந்திருக்காங்க. ஸோ நாய் பிடிக்கிறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. நாய்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அவரு ஹீரோட்ட மலேசியன் பாஷையில சொல்றாரு. அப்ப அங்க வந்திருக்க அந்த இந்தியர் வந்து வேற யாரும் இல்ல. நம்ம கொரியச்சின்னு அவரோட ஃப்ரெண்டு மோகன் தான். உடனே அங்க இருக்க நாய்கள் எல்லாம் நம்ம கொரியச்சின் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, "இல்ல ரேட் தான் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க." இன்னும் அந்த மாரி மோகன் பேசிட்டு இருக்காரு. உடனே அவருமே வந்து, "இதெல்லாம் ஒரிஜினல் ப்ரீட் சார். கலப்படம்லாம் எதுவும் கிடையாது. அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த நாயெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு, "என் மனைவி ஒரு ஃபோட்டோ எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஆளு கொரியச்சனும், "சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா ட்ரெஸ் நல்லா இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு ட்ரெஸ் தங்கச்சிக்காக வச்சிருந்த ட்ரெஸ்ஸ குடுக்காரு. உடனே அத போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ தான் இப்போ அந்த வீட்ல இருக்கு. அப்படியே நைட் ஆயிருது. நைட் ஆனதுமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி குடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் புருஷன் கையில என்ன அடிபட்டுருக்குங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப வயசான மாரி இருக்கு. "நீங்க எங்க இருக்கீங்க? என்ன கதை? எப்படி கல்யாணம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அங்க ஒரு வீடு இருக்கு. அங்கேயுமே நாய்க்குட்டிகள்லாம் இருக்கு. அங்க போய் நாயெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் கொண்டு வந்து நாய் குடுக்கு, ஹீரோக்கு. உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாயெல்லாம் தண்ணிய பார்த்து குறைக்கும். என்னன்னு பார்த்தா அங்க ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அது வந்து அந்த டைம்ல அங்க வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். நடந்துட்டு இருக்க காலகட்டம். ஸோ, இதனால நெறைய அங்கங்க செத்து கிடப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஆளு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மலேசியன்காரரு. அப்புறம் மறுநாள் காலையிலேயே நம்ம கொரியச்சன், அவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம அந்த மலேசியன்காரர் எல்லாருமே டிப் டாப்பா புறப்பட்டு எங்கேயோ போறாங்க. போயிட்டு திரும்ப ஒரு 1 1/2 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 1/2 மாசம் கழிச்சு நம்ம கொரியச்சனும், அவரோட ஃப்ரெண்டு மோகன் மட்டும் தான் வராங்க. அப்போ இந்த மலேசியக்காரர் கூட இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த நாய் வந்து மலேசியக்காரர் இல்லாம இவங்க 2 பேத்தையும் உள்ள விட மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோயினுமே நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு, "என்னடா நாய் குலைக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரவும், நம்ம ஹீரோயினோட கால்ல ஒரு நாய் கடிச்சிருது. கடிச்சதுமே வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்து அப்படியே வீட்டுக்குள்ள போய் கதவ அடைச்சிடுறாங்க. இங்க நம்ம ஃப்ரெண்டு கொரியச்சனும், மோகனும் எப்படியாவது உள்ள போயிரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, இங்க நாய் விட மாட்டேங்குது. எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுது. மோகனும் வந்து இதுக்கு மேல வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்ல. இன்னைக்கு காலையில நம்ம அந்த இடத்துக்கு போனா தான் போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கொரியச்சன் ஆனா அங்கிருந்து போகவே இல்ல. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வெறி நாய் மேலயும், நம்ம ஹீரோயின் மேலயும் நினைக்கிறேன். அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. விடியுது 2, 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வரைக்கும் உள்ள போவே முடியல. உடனே நம்ம ஆளும் கத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் எந்திரிச்சு பார்க்க வர்றாங்க. பார்க்க வரவும் டக்குன்னு நல்ல ஹீரோயின் வந்து விழுந்துடுறாங்க. அப்படியே இப்ப இங்க இருக்கிற நம்ம ஹீரோ வந்து பாட்டிட்ட கேட்குறான். "என்ன பாட்டி அப்புறம் எப்படி உள்ள வந்தாரு? உங்கள எப்படி காப்பாத்துனாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அங்க இருக்கிற ஃபோட்டோலாம் நீ பார்த்ததே இல்லையா? பாரு" அப்படிங்கவும் போய் பார்க்கான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பெரிய வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி மானு, புலி, யானைன்னு சொல்லி எல்லாத்தையுமே வேட்டையாடினத காட்டுறாங்க. அப்புறம் திரும்பவும் பிளாஸ்மாக்குள்ள போறாங்க. பிளாஸ்மாக்குள்ள போகும்போது ஒரு பெரிய குழி தோண்டி நாயெல்லாம் ஒவ்வொன்னா புதைச்சிட்டு இருக்காரு நம்ம கொரியச்சன். அப்படியே அங்க இருக்கிற ஒரு கன்னையுமே காட்டுறாங்க. அந்த கண்ண வச்சு எல்லா நாயுமே கொன்னுட்டாருன்னு நினைக்கிறேன். நாயெல்லாம் புதைச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த கண்ணுகிட்ட வராரு. கண்ணுகிட்ட வந்து கோவத்துல கண்ண தூக்கி எறிஞ்சிட்டு கத்துறாரு. ஏன்னா அவருக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நாயெல்லாம் கொல்ல மாட்டாரு. ஸோ நாயெல்லாம் நம்ம கொன்ட்டோமே அப்படிங்கிற சொல்லி வருத்தத்துல வந்து கோவத்துல அந்த கண்ண தூக்கியுமே எறிஞ்சிடுறாரு.